சொர்க்கத்துக்கு போகிறாண்டா ஃபர்லான கடமைகளை மட்டும் செஞ்சால் போதும். சில நேரங்களில் சில கேள்வி எழும்பலாம், எதுக்கு இவ்வளோ அமல் செய்யும்? சில பேர் கேட்கலாம், சரி ஏத்திக்காஃப் இருக்கலான்னு நரகத்துக்கு போக மாட்டோம் தானே? நரகத்துக்கு போக மாட்டோம், தராவியை தொல்லாட்டி நரகத்துக்கு போக மாட்டோம். அப்போ எதுக்கு இவ்வளோ தியாகம் செய்யும்? அல்லாஹ் கடமை நஃபில் வணக்கங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவதனால் கிடைக்கும் லாபம் என்ன? தராவி கட்டாயம் தொழணும் இல்லை, கட்டாயம் இல்லை. இஷாட பிந்தின சுன்னத்தும் கட்டாயம் இல்லை. இஷாவை தொழுதுடனே வைத்து தூங்கினாலும் சொர்க்கத்துக்கு போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்களும் இருக்கிறார்கள், புகாரியில் இருக்கிறது. வருவார்கள், எப்படி பேச வேண்டும் என்று கேட்க வேண்டிய கேள்வியை மீட்டி கொண்டு வார், மறந்துடுமோம். சஹாபாக்கள் சொல், அவர் வாயுக்குள் ஏதோ ஒன்றை உளம்பியவராக வருகிறார், அது என்ன என்று எங்களுக்கு விளங்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து முழங்காலில் உட்கார்ந்தார். உட்கார்ந்துடனே அவர் கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட தூதுவர் எங்கட பகுதியில வந்து சொன்னாரு, நீங்க சொன்னதாக 5 நேரம் ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டுமாம், அப்படியா? நான் சொன்னேன், கட்டாயம் தொழ வேண்டும். 2வது கேட்டாரு, அதே போல அவர் ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னதாக சொன்னார். ஆம், நான் அப்படி சொன்னேன். இப்படி ஜகாத்தை கேட்டார், ஹஜ்ஜை கேட்டார். கடைசியில் அவர் இதெல்லாம் சொன்ன உடனே அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், இதை விட நான் எதையும் கூட செய்ய மாட்டேன், கடமையை மட்டும் செய்வேன், ஆனால் இதில் ஒரு குறையும் செய்ய மாட்டேன். 5 நேரம் தொழுவேன், நோன்பு பிடிப்பேன், கடமைண்டா ஜகாத்தை கொடுப்பேன், இதை விட கூட எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதில் வரவும் இல்லை, ஆள் ஓடுறார். ஹதீஸ்ல அப்படியே வரும். திரும்பி போறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பார்த்து என்ன சொல்லிட்டார், சும்மா கற்பனை பண்ணணும். வந்தாரு வேகமா, ஒரு சலாமும் இல்லை கலாமும் இல்லை, உட்கார்ந்தாரு, முலம் காணல, கேள்வியை கேட்டார், அவரே பதிலாக கொடுத்தாரு. அடுத்த ஜவாபு பதில் வாரத்துக்கு எழும்பி போறார். சஹாபாக்களை பார்த்து, பார்த்தீங்களா ஒழுக்கம் இல்லாதான், எப்படி பேசணும் மட்டும் தெரியும், அதுல வேற பருவ மட்டும் செஞ்சுட்டு அவர் போறார் அப்படின்னு அவரை குறை சொல்லல. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, சுவர்க்கவாதியை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அஃப்லஹ இன் ஸதக, சொன்னதை போன்று அவர் பருவை மட்டும் செய்தாலும் அவர் வெற்றி பெறுவார் என்று. அப்ப எதுக்கு இந்த சுன்னத்து, எதுக்கு தராவி, எதுக்கு 6 நோன்பு, எதுக்கு திங்கள் வியாழன் நோன்பு, எதுக்கு தஹஜ்ஜுத், எதுக்கு இஸ்திக்ஃபார், ரமலான் இவ்வளோ குர்ஆன் எதுக்கு ஓதணும்? சொர்க்கத்தை பெற்றிடலாம் ஃபர்து மட்டும் செஞ்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளங்கப்படுத்தினாங்க வேறொரு ஹதீஸ். சஹாபாக்களை வைத்துக்கொண்டு ஒரு நாள் சொன்னார்கள், யார் ஃபர்லான தொழுகையை தொழுது ரமலானுடைய மாதத்திலே நோன்பும் பிடித்து கடமையாக இருந்தால் ஜகாத்தையும் கொடுத்து கடமையாக இருந்தால் ஹஜ்ஜையும் செய்தால் அவர் சுவர்க்கத்திலே நுழைவார் என்று சொன்ன பொழுது சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், இதை மக்களுக்கு இப்பொழுதே அறிவித்து விடவா? இதை சொன்ன எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஃபர்ல தொழுதுட்டு ஃபர்லான நோன்பை பிடிச்சிட்டு துனியாட மற்ற விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டு திருப்தியாக வாழ்வார்களே, எப்படியும் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று. பாவங்கள் செய்யாமல், பாவம் நடந்தால் அதற்குரிய தௌபா செய்து விட்டு வாழ்ந்தால் சொர்க்கத்தை வைத்து இதை சொல்லிடவான்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸரின் நாஸ யஅமலூன், இல்ல மக்கள் அவர்களுடைய உற்சாகத்தில் விடுங்கள். இது கடமைகளாக இருந்தாலும் மக்கள் உற்சாகத்தோடு நவாஃபில்கள் நஃபில் வணக்கங்களில் ஈடுபடுகிறார்கள். கடமை இல்லாத சுன்னத்தான தொழுகைகளை தொழுகிறார்கள், கடமை இல்லாத சுன்னத்தான நோன்புகளை நோக்கிறார்கள், கடமை இல்லாத சதகாக்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவர்களுடைய உற்சாகத்திலே விட்டுவிடுங்கள். ஏன் தெரியுமா? சுவர்க்கம் என்பது ஒன்றல்ல, சுவர்க்கம் 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. அதிலே ஆக உயர்ந்தது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஃபர்ல மட்டும் செய்தால் கிடைக்கும் சொர்க்கம் என்பது அது அடித்தட்டு, அதுக்கு மேல 99 தட்டு. 1வது சொருக்கத்தில் இல்லாத இன்பங்களுக்கும் 2வது அங்குள்ள மனம், அங்குள்ள சாப்பாடு, அங்குள்ள பழம், அங்குள்ள பெட்ரூம்கள், அங்குள்ள கட்டிடங்கள், அங்குள்ள தங்கம் வெள்ளி, அது 1வது மாதிரி இல்லை, அது 2வது. 2வது விட 3வது, 3வது விட 4வது, அப்ப 80வது, 90வது, 100வது. இதுக்கு போட்டி போகும். நான் 100வது சொருக்கத்தில் இருக்கேன். சொர்க்கத்துல கீழ் தட்டுல உள்ளவர் அவருக்கு மேல உள்ளவர் எப்படி பார்ப்பாருன்ற ஹதீஸ்ல வருவது, கீழே பூமியில உள்ளவர் வானத்துல உள்ள நட்சத்திரத்தை பார்க்கறது போல. அப்ப 100வதுல உள்ளவர் எங்க? இப்ப ஒரு ஹதீஸ்ல வருவது, மேல உள்ள சொர்க்கத்துல உள்ளவர் கீழெல்லாம் வந்துட்டு போவார், ஆனா கீழே உள்ளவருக்கு மேல போக.
ஃபர்லை மட்டும் செஞ்சுட்டு கீழ்த்தட்டில் உள்ளவருக்கு மேலுள்ளதெல்லாம் பசுந்தாய்க்குமா அதை கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம் வேண்டாம். உங்களுக்கு போகிறதுக்கு அங்கே அனுமதி இல்லை. உங்களோட தரம் நீங்கள் கீழே தான் நிற்கும். சரிதானே? உலகத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் எடுத்துக்கிறார் ஒருத்தர், இன்னும் ஒருத்தர் செகண்ட் கிளாஸில், இன்னும் ஒருத்தர் தேர்ட் கிளாஸில். எல்லாம் ஒரே ரோட்டில் தான் போகும் ட்ரெயின், எல்லோரும் கொழும்பு தான் போகிறோம். ஆனால் கூட பணம் செலவழிக்கிற அளவுக்கு அங்கே சொகுசு கூட. ஃபர்ஸ்ட்டில் உள்ளவர் தேடுக்கு வந்து உட்கார்ந்தா அதில் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமேனு வந்தால் அங்கே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஆனால் மூணாவதுல உள்ளவர் 2 பேர் உட்கார்ந்தாருடா, ஃபர்ஸ்ட் கிளாஸில் போய் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோமே, கொஞ்சம் அடுத்த ஸ்டேஷன் வரும்போது இதில் உட்காந்துக்கும் போமேண்டா ஒரு கண்ணுமதிக்கு. மேலே சொருக்கத்தில் உள்ளவருக்கு கீழே எல்லாம் வருவார், பேசிட்டு போவார், கழிச்சிட்டு போவார். கீழே உள்ளவருக்கு மேலே போகிறதுக்கு இதான் சொல்றேன். 100 அந்தஸ்து இருக்கிறது. அதில் ஆர்வம் உள்ளவர்கள் எது வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம். சும்மா உதாரணத்துக்கு ஆக கீழ் உள்ள சொர்க்கத்தை பற்றி எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்குதுன்றா, லபினத்தும் மின் ஜஹப் வலபினத்தும் மின் ஃபில்லா. ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி. ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி. இது ஆக தரம் குறைஞ்ச சொர்க்கத்தை பற்றி வர்ணிக்கப்பட்டது. தங்கம் உண்டாலே எவ்வளோ பெருமதி. ஒரு பவுன் 10 பவுன் தங்கமே, அதுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. வீட்டில் உள்ள ஆக பங்கரில் போட்டு அடைச்சி வச்சு தங்கம் அங்கே எல்லாருக்கும் போகிறதுக்கே. ஒரு கல்லு தங்கம், ஒரு கல்லு வெள்ளி. அதை இணைக்கப்பட்டிருப்பது மிலாதுஹா அல் மிஸ் கஸ்தூரி. கீழே அந்த சொருக்கத்தினுடைய பூமி ஜாஃபரான், குங்குமம். இந்த உலகத்தில் மண்ணோடு கலந்து பொடிக்கற்கள் இருப்பதை போல ஹஸ்பாவுஹா அல்லுலு, அதனுடைய பொடிக்கற்கள் எல்லாம் முத்துக்கள், சிதறிய முத்துக்கள். சும்மா கற்பனை பண்ணுங்க எப்படி இருக்கும் இந்த சொர்க்கம். இது நான் சொல்றது ஆகத்தரம் குறைஞ்ச சொர்க்கம். இதுல உள்ள வாசம் மசீரத்து 500 ஆம், இதுல உள்ள மனம் வீசுமாம் 500 வருஷம் தூரம் போற அளவுக்கு. அந்த சொர்க்கத்துல வாசம் எப்படி? இதுக்குள்ள இருக்கக்கூடியவர் அவருடைய சொருக்கத்தில் இல்லாத ஒரு வாசத்தை நுகர்வார். கேட்பாரா, இது எங்கிருந்து வருவது? என்ற சொருக்கத்தில் இந்த வாசம் இல்லையே, என்ற சொருக்கத்தில் இந்த மனம் இல்லையே என்று சொல்லி அவரு கேட்பாரு, இது எங்கிருந்து வருது? அப்ப சொல்லப்படுமா, இது உங்களுக்கு மேல உள்ளவர் திரும்பும் பொழுது அவருடைய உடம்பில் இருந்து வந்த வாசம். அப்படியா? சொர்க்கத்தில் வந்து வியர்வையும் கஸ்தூரின்னு வரும். ரஷ்பஹு அல் மிஸ்க். சொர்க்கவாசியில் வேர்வையும் கஸ்தூரி. லா யதகவ்வதூன் வலா யதமஹதூன் வலா யபூலூன். சொர்க்கவாசிக்கு 1க்கு 2 போற தேவை வராது, மூக்கு சீர தேவை வராது. உங்களுக்கு மேல உள்ளவர் திரும்பும் பொழுது அவருடைய உடம்பில் இருந்து வந்த வாசம் கீழ்த்தட்டில் உள்ள முழு சொர்க்கத்திலேயும் இல்லை. கேட்பாரம், அவர் என்னைய விட கூட என்ன செஞ்சார்? இதான் நஃபில் வணக்கத்தில் பெருமதி. என்னைய விட என்ன கூட செஞ்சார் அவர்? உங்களை விடவா? அவர் 1 லட்சம் ரக்கா தொழுதிக்கிறாரு, 100 குர்ஆன் ஓதிக்கிறாரு, கோடி சதக்கா கொடுத்திக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்பட மாட்டாதான். உங்களை விட ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்றார். இதுக்கு தான் அமல்ல போட்டி போடுவாங்க. மஸ்ஜிதுக்குள் வந்து ஃபர்லான தொழுகை தொழுத எல்லோருமே சுவர்க்கத்திலே நுழைவார்கள். ஆனால் முதல் சஃபுல தொழுதவரும் 5வது சஃபுல தொழுதவரும் சமம் இல்லை. இவர் மேலே இருப்பார், அவர் கீழே. இதான் வித்தியாசம். தராவி 10 தொழலாம், 8 தொழலாம், 16 தொழலாம், 20 தொழலாம். தொழுற அளவுக்கு 20 தொழுதவரும் 10 தொழுதவரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டார். இதான் வித்தியாசம். சொர்க்கத்துக்கு போவாங்க. முன்பின் சுண்ணத்துகள் எல்லாம் பேணுதலாக தொழுதவரும் ஃபர்ல மட்டும் தொழுதவரும் எல்லாரும் சுவர்க்கத்தை போவாங்க. ஆனால் அவருடைய தரம் எங்கேயோ இருக்கும். முழு ரமலானின் நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி அமல் செய்தவரும் கடைசி 10ல முழுமையாக ஏத்திகாப் இருந்தவர்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் இருப்பார்கள். ஆனால் அந்த 10 நாள் ஏத்திகாப்ல இருந்தவருடைய சொர்க்கம் அது வேறு. இங்க கஷ்டப்படுற அளவுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கும். ஒரு பாவத்தை கண்டோன்னே ஒரு இன்பம் வருவது இதை பார்ப்போம். 2 பேர் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பாவம், ஒரு ஹராம். ஒருத்தருடைய 2 பேருடைய மனசிலே மனிதன் என்ற அடிப்படையில் வரும். இந்த பாவத்தை பார்த்து ரசிப்போமே. ஒருத்தர் என்ன செஞ்சாரு? பார்த்தாரு. அதுக்கு பின்னால அல்லாஹ்க்கு மாத்தம் செஞ்சுட்டேன், தௌபா செஞ்சார். இவருக்கும் மன்னிப்பு கிடைக்கும், சுவர்க்கம் கிடைக்கும். இன்னும் ஒருத்தர் அந்த ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு போனார். 2 பேருடைய சொருக்கமும் ஒரே அந்தஸ்தே இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிறார், நிம்மதியான தூக்கம்.
திடீரென்று கண் விழிக்குது, பார்த்தாரு 3 மணி. இப்போ சுபகுடைய அதுதான் 5:15 தானேண்ணா. நல்ல இறுக்கி போத்திக்கும் படுத்தார். எந்த குத்தமும் இல்லை. குத்தமா? எனக்கு அனுமதி வழங்கப்பட்ட தூக்கம் சுபகு வரையில தூங்கலாம். தூங்கினால் நல்லா குத்தம் பிடிச்ச மாட்டேன், தூங்கினார். இன்னும் ஒருத்தர் பார்க்குறாரு 4 மணி, 5:15 தான் பாங்க, தூங்கினார். ஒருத்தர் பார்க்குறாரு 3 மணி, 5:15 வரையும் தூங்கலாம். ஆனா இந்த எனக்கு ஹலாலான ஆகுமான இந்த தூக்கத்தில் ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் கடமையாகாவிட்டாலும் கொடுப்போம் என்று அவர் எழும்பினாரு, வுது செஞ்சாரு, தொழுகிறார். 3 மணியிலையும் தொழுகிறார், ஜிக்ரு செய்கிறார், ஓதுறார். இன்னமொத்தர் 4 மணியிலிருந்து எழும்பி தொழுகிறார், அமல் செய்கிறார். இவர் தூங்கி இருந்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இவருக்கு அனுமதி வழங்கப்பட்ட தூக்கம் தான். ஆனாலும் இவர் 3 மணிக்கு தனக்கு தூங்கலாம் என்ற அந்த முபாகான தூக்கத்தை, ஆகமான தூக்கத்தில் ஒரு பகுதியை என்னுடைய ரப்புக்காக வேண்டி கொடுப்போமே என்று அவர் 2 மணி நேரத்தை கொடுத்தார். ஒருவர் 3 மணி நேரத்தை கொடுத்தார். அவர் சுவர்க்க பள்ளிக்கு வந்தார். எல்லோரும் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். ஆனால் 3 பேர் அந்தஸ்தும் வித்தியாசம். இதுக்குதான் உலகத்துல போட்டி. இங்க விளங்காது. உலகத்துல காசு பணம் எவ்வளவு செலவழிக்கப்படுமோ அந்த அளவுக்கு வாகனம் சொகுசு, வீடு சொகுசு, அவர் வாங்குற உடுப்பு வித்தியாசம், அவர் உடுப்பு வாங்க போற கடை வித்தியாசம். உலகத்துல பணத்தை வச்சு இதுவரையும் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒருத்தருக்கு கையில பணம் இருக்கிறது, அவருடைய தரத்துக்கு நல்ல ஒரு பெருமதியான உடுப்பை வாங்கலாம். வாங்கினா ஹலாலும் தான், குத்தமும் இல்லை. ஆனா அவர் என்ன செய்யறாரு, இவ்வளோ தரமான உடுப்பை வாங்குறதை விட இதை விலையை குறைச்சி வாங்கிட்டு அந்த பணத்தை யாருக்காவது சதக்கா கொடுப்போமே, கட்டாயமில் ஆனா செஞ்சார். நல்லொரு பெருமதியான வாகனம், 1.5 கோடி 2 கோடி பெருமதியான வாகனம் வாங்கலாம். கேட்கிறாரு, நான் இதை ஜக்காத்தை சரியா கொடுக்கிறேன், மேலதிகமா சதக்காவும் செய்கிறேன், நான் இப்படி ஒரு வாகனம் வந்து வாங்க போறேன், குத்தமா? இல்லை, ஒரு குத்தமும் இல்லை, அனுமதி பாவிச்சலாம். ஆனா அவரா யோசிக்கிறாரு, இப்படி ஒரு வாகனத்தை வாங்குறதை விட எனக்கு வாங்கி ஓட்ட முடியுமாக இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் குறைச்சு கொண்டு அடுத்ததை நான் அல்லாஹ்வுடைய வழியிலே வேறொரு வழியிலே செலவழிப்போம் என்று யோசிக்கிறார். இதை கூட அல்லாஹ் கவனிச்சார். ஹதீஸிலே உடுப்பு வருகிறது, பெருமதியான ஒரு ஆடையை அணிவதற்கு வசதி இருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் அந்த ஆகுமான ஆசையை கொஞ்சம் குறைத்துக் கொண்டு அதை விட பெருமதி குறைந்த ஒரு ஆடை உடுத்தாலும் நாளை கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் அவரை அழைத்து சொல்லுவானாம், அடியானே, நீ எனக்காக வேண்டி இப்படி ஒன்றை செய்தாயே, இதோ உனக்கு விரும்பிய உடுப்புகள் இருக்கிறது, விரும்பிய ஊரின் பெண்கள் இருக்கிறார்கள், நீ விரும்பின அளவு தெரிவு செய்து எடுத்துக்கோ. இதுக்குதான் உலகத்துல போட்டி போகும். அல்லாவை நான் எப்படி சந்தோஷப்படுத்துறேன்? இந்த உலகத்துல நாங்க அல்லாவை திருப்திப்படுத்துறத தேடுவோம். அல்லாவை எப்படி சந்தோஷப்படுத்தலாம்? இந்த இடத்தில் எப்படி செலவழிப்பது மூலம், இந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்வது மூலம், இந்த உலகத்தில் நாம் இரவு பகலாக அல்லாவை நாம் தேடி தேடி சந்தோஷப்படுத்தினால் அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே கேட்டு கேட்டு எங்களை திருப்திப்படுத்துவோம்.